ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா வீட்டு விருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, ஆல் டைம் ஃபேவரட்டான சைட் டிஷ் வடைக்கறி. இந்த வடைக்கறி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வடைக்கறியை எப்படி சுவையாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இது 200 கிராம்ஸ். ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு 2லேருந்து 3 முறை நல்லா கழுவிட்டு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு ஊறத்துக்குள்ளே வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுக்கலாம். இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் தோல் நீக்கி சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். 5 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சை தோல் நீக்கி சிறு துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 7-8 பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கடலைப்பருப்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த மசாலா ஐட்டத்தோடு நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொரன்னு அரைக்கணும். கொஞ்சம் பருப்புகள் இருந்தால் கூட பரவாயில்ல, அப்போ தான் வடைக்கறிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியை சிறிதளவு சேர்த்து அதுக்குள்ளே இருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் அரைப்படுற மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இதே போல் அடுத்த பேட்ச் இருக்கிற கடலைப்பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பருப்பையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரே ஒரு டிப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. பருப்பு ஊற வச்ச தண்ணியும் மிக்ஸி கழுவின தண்ணியும் ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம வடைக்கறி சமைக்க போகிறோம். அதனால் இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு மாவில் 2 மீடியம் டைப் ஆனியனை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கொத்தமல்லி கறிவேப்பிலையை பொடிசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் சோம்பை கையிலேயே நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா பொருள்களையும் ஒன்றா சேர்த்து மசால் வடை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு ஃபேனை ஸ்டவ்வில் வச்சிடலாம். 1/2 லிட்டர் ரீஃபண்ட் ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானவுடனே இப்போ நம்ம மசால் வடைகளை தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வடைக்கறி செய்யணுன்னா 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் இது மாதிரி எண்ணெயில் பொரித்து வச்சு வடைக்கறி செய்யலாம். இல்லாட்டி இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சியும் நம்ம வடைக்கறி செய்யலாம். இது போல் எண்ணெயில் சுட்டு நம்ம செய்யும்பொழுது வடைக்கறி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயில் வடைகளை சேர்த்த உடனே வடைகள் சிவக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறப்பவே நம்ம எடுத்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வடை கலர் சேஞ்ச் ஆகும்போது எண்ணெயை நல்லா இருத்துட்டு எடுத்துக்கலாம். இதே போல் அடுத்த பேட்ச் மாவை வடையை சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா வடையும் சுட்டு எடுத்தாச்சு. மொத்தம் ஒரு 25 வடைகள் ஆச்சு. அடுத்ததாக நம்ம சுட்டெடுத்த வடைகளை சிறு துண்டுகளாக உதிர்த்து விட்டுடலாம். அடுத்ததாக வடைக்கறியை தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இது போல் 1-2 உதிர்க்கணும். அடுத்ததாக வடைக்கறி செய்வதற்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு 3 தேக்கரடி வடை சுட்ட எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 4 துண்டு பட்டை, 4 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை, மராத்தி மொக்கு 4, 1 ஸ்பூன் சோம்பு எல்லா மசாலா பொருள்களையும் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருட்கள் நல்லா பொரிஞ்ச உடனே 2 வெங்காயத்தை சாம்பாருக்கு அரிகிற மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கலாம். அதனோடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு கறிவேப்பிலை, மல்லி, இஞ்சி பூண்டு விழுதுகள் 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக வதக்கி விட்டுடலாம். இந்த பொருட்கள் எல்லாமே பச்சை வாசனை போய் பொன்னிறமாக வதங்கும் பொழுது 3 தக்காளி பழங்களை நல்லா கழுவிட்டு நீட்டாக அரிஞ்சு இதனோடவே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா தண்ணி விட்டு நல்லா வதங்கி சுருண்டு வரும் பொழுது
இந்த தருணத்தில் நம்ம பருப்பு ஊற வச்சுருக்க தண்ணியை இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். வடையில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வடைக்கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டு எல்லா பொருள்களையும் சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். 5 நிமிஷம் கழித்து எல்லா பொருள்களும் நல்லா கொதித்து இது போல் வரும்பொழுது உதுத்து வச்சிருக்கிற வடைகளை அதோடு சேர்த்துடலாம். வடைகளை சேர்க்கும் பொழுது கிரேவி பாருங்கள் ரொம்ப திக்காயிடுச்சு. அதனால் 1 கப்பு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். வடைக்கறி திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் அளவுக்கு ஏற்றாற் போல் தண்ணியை சேர்த்துக்குங்க. கிரேவி நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி பரிமாறிக்கலாம். இப்போ பொடுசாக அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். கம கம வாசனையோடு அருமையான டேஸ்ட்டில் வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கு எங்கள் வீட்டில் டிஃபன் இட்லி. இந்த இட்லிக்கும் இந்த வடைக்கறிக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு என்னுடைய மகனை கேட்கலாம். எழில், வடைக்கறி எப்படி இருக்கு? பிரமாதமாக இருக்கு. வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களா? ஆக்சுவலி உலகத்திலே இட்லி மீன் குழம்பு ஃபஸ்ட்டு காம்பினேஷன், வேர்ல்டுலேயே நம்பர் 1. செகண்ட் காம்பினேஷன் இந்த இட்லியும் வடைக்கறியும் தான் சொல்லுவேன். ஸோ இந்த செய்முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான இட்லி வடைக்கறி கிடைக்கும். ஒரு மோட்டிவேஷ்னல் சேனல், ஒரு நல்லா வீட்லேயே சமைச்சு சாப்பிடணுன்ற ஒரு சேனல் தான் இந்த வெண்ணிலா வீட்டு விருந்து. ஸோ தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேலைக்கு செல்லும் பெண்மணிகள் விடுமுறை நாட்களில் இதே போல் செய்து சுவைத்து பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.